മൂന്നാമത് ഗദ്യഭാഗം. യദാ മേടീസ്തംഭേ ആക്രമണപശവഃ സംയോജിതാഃ ത്രിഭിഃ ത്രിഭിഃ സവനൈഃ യഥാസ്ഥാനം കുണ്ഡലാനി ചരന്തി ഏവം ഭഗണാഗ്രഹ ആദയ ഏതസ്മിൻ അന്തർബഹിഃ യോഗേന കാലചക്ര ആയോജിത ധ്രുവം ഏവ അവലംബ്യ വായുനാ ഉദീര്യമാണാഃ ആകൽപാന്തം പരിചംക്രമന്തി നഭസി യദാ മേഘാഃ ശ്യേന ആദയഃ വായുവശാ കർമ്മസാരഥയഃ പരിവർത്തന്തെ ഏവം ജ്യോതിർഗണാഃ പ്രകൃതിപുരുഷ സംയോഗാനുഗ്രഹീതാഃ പ്രകൃതിപുരുഷ സംയോഗ അനുഗൃഹീതാഃ കർമ്മനിർമ്മിതഗതയഃ ഭുവി ന പതന്തി. യദാ മേടീസ്തംഭേ ആക്രമണപശവഃ സംയോജിതാഃ ത്രിഭിഃ ത്രിഭിഃ സവനൈഃ യഥാസ്ഥാനം മണ്ഡലാനി ചരന്തി ഏവം ഭഗണാഗ്രഹ ആദയ ഏതസ്മിൻ അന്തർബഹിർയോഗേന കാലചക്ര ആയോജിത ധ്രുവം ഏവ അവലംബ്യ വായുനാ ഉദീര്യമാണാഃ ആകൽപാന്തം പരിചംക്രമന്തി നഭസി യദാ മേഘാ ശ്യേന ആദയോ വായുവശാ കർമ്മസാരഥയഃ പരിവർത്തന്തെ ഏവം ജ്യോതിർഗണാഃ പ്രകൃതിപുരുഷ സംയോഗാനുഗൃഹീതാഃ കർമ്മനിർമ്മിതഗതയോ ഭുവി ന പതന്തി. യദാ മേടീസ്തംഭ ആക്രമണപശവഃ സംയോജിതാ ത്രിഭിഃ സവനൈര്യഥാസ്ഥാനം മണ്ഡലാനി ചരന്ത്യേവം ഭഗണാഗ്രഹാദയ ഏതസ്മിൻ അന്തർബഹിർയോഗേന കാലചക്ര ആയോജിത ധ്രുവമേവാവലംബ്യ വായുനോദീര്യമാണാ ആകൽപാന്തം പരിചംക്രമന്തി നഭസി യദാ മേഘാശ്യേനാദയോ വായുവശാ കർമ്മസാരഥയഃ പരിവർത്തന്തെ ഏവം ജ്യോതിർഗണാഃ പ്രകൃതിപുരുഷ സംയോഗാനുഗൃഹീതാഃ കർമ്മനിർമ്മിതഗതയോ ഭുവി ന പതന്തി. കൃഷി ചെയ്യറവർ വ്യവസായി ധാന്യത്തെ മെതിக்கிறதுக்காയിട്ട് കാളമാടുകളെ കെട്ടി எப்படியாக்குமோ ஸ்தானம் தவறாம அந்த காளமாடுகளை நடத்துறார். அதுக்கப்புறமா அந்த காளமாடுகளை நகர்த்தி கட்டுறார். அதே மாதிரி காலச்சக்கரத்துல ஈஸ்வரனால கெட்டி போடப்பட்ட கிரக நட்சத்திராதிகள் ധ്രുവനെ സെന്റർ ആക്കിയിട്ട് വായുവിനാല് പ്രേരിപ്പിക്കപ്പെട്ട് കൽപ്പകാലം മുടിയറ വരയ്ക്ക് இப்படி ചുറ്റി സഞ്ചരിച്ചുണ്ടേ இருக்கு. ஆகாசத்தில் இருக்கிற பறவைகள் வாயுவோடு கதிக்கு தகுந்த மாதிரியும் கர்மமாகிற சாரதியோடு கூடி சஞ்சரிக்கிற மாதிரியும் ஜோதிர்கணங்கள் பிரகிருதி புருஷ சம்யோகத்தால அனுகிரகம் கிடைச்சிட்டு சொகர்ம கதிக்கு தகுந்த மாதிரி கீழே விழாதக்கி அழகா சஞ்சாரம் பண்றது. யதா எப்படியாக்குமோ மேடி ஸ்தம்பே காளமாட கெட்டி போடுற அந்த ஒரு ஸ்தம்பம், அந்த ஒரு ஸ்ட்ராங்கான
கிருஷி பண்றவர், விவசாயம் பண்றவர் தானியத்தை மிதிக்கிறதுக்காயிட்டு அந்த மிருகங்களை அந்த ஸ்தம்பத்துல கட்டி போட்டு எப்படி ஆக்குமோ ஸ்தானம் தவறாம நடத்துறார். அந்த ஸ்தம்பத்தை சுற்றிண்டாக்குமே அந்த கட்டி போட்டிருக்கிற அந்த குச்சிய சுற்றிண்டாக்குமே அந்த மிருகங்கள் தானியங்கள் போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் நடக்கும். அப்படி அந்த மிருகங்கள் நடக்கிற பாதையில அந்த மிருகங்களுக்கு சவுட்டுறதுக்கு வேண்டிட்டு அந்த விவசாயி தானியத்தை கீழெல்லாம் போட்டு வச்சிருப்பார். ஒரே வழி இப்படி மிருகங்கள் சஞ்சரிக்கிறத அந்த தானியம் அப்படி தோலிலேந்து விடுபடும். ஒரே வழியில அந்த மிருகங்கள் அந்த கட்டி போட்டிருக்கிற ஸ்தம்பத்துக்கு சுற்றும் சஞ்சாரம் பண்ணும். அதே மாதிரி ஆக்கும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள சொன்னதாக்கும் இங்க. அதே மாதிரி ஆக்கும் துருவஸ்தானத்தை சுற்றிண்டு கிரக நட்சத்திரங்கள் சஞ்சாரம் பண்றது. மேடி ஸ்தம்பே ஒரு கிரவுண்டோடு நடுபாகத்துல இருக்கிற ஸ்தம்பத்துல குச்சியில கெட்டி போடப்பட்ட ஆக்கிரமண பசவகா. ஆக்கிரமணா அப்படின்னா இப்பறக்கும் அப்புறக்கும் சஞ்சாரம் பண்ற இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்திலேருந்து இந்த பக்கத்துக்கும் அதாக்கும் இங்க ஆக்கிரமண. அப்படி சஞ்சாரம் பண்ற பசவகா காளமாடுகள் மாதிரி இருக்கிற மிருகங்கள் தானியத்தோடு மேல இப்படி நடந்து போறத அந்த தானியம் நன்னா அதனோடு கதிரிலேந்து விடுபடும். நெல் கதிர் கெட்டாயிட்டு போட்டு வச்சிருப்பா. அதுக்கு மேல இந்த மாடுகள் இப்படி நடக்கிறத அந்த கதிரிலேந்து பூக்கொலையிலேந்து அந்த நெல்லு விடுபட்டு கீழே உதிர்ந்து விழும். சமயோஜிதாக காளமாடுகள் நன்னாயிட்டு அந்த ஸ்தம்பத்துல கட்டி போடப்பட்டு திரிபிகி சவனைகி மூணு சந்திகள் இருக்கே. அதிலெல்லாம் மண்டலானி வட்டத்துல சரந்தி சஞ்சாரம் செய்யறதே. காலையில பிராத சந்தியிலையும் மத்தியான சந்தியிலையும் சாயம் சந்தியிலையும் அதில் இப்படி நடந்துட்டே இருக்கே. ஏவம் அதே மாதிரி பகனா ஜொலிக்கிற நட்சத்திர கூட்டங்கள், கிரகா ஜொலிக்காத்த கிரகங்கள், ஆதயா இதெல்லாம் ஏதஸ்மின் அதெல்லாமே காலச்சக்கரே பகவானோடு காலச்சக்கரத்தால காலஸ்வரூபனான பகவானோடு சுதர்சன சக்கரத்தால யோகேனா பல விஷயங்களையும் நடத்துற யோகேஸ்வரனான பகவானால அந்தர்பகிஹி அந்த யோகமாயா சக்தியால உள்ளேயும் வெளியிலையும் இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் சுற்றி கறங்கிறதுக்கான ஸ்தானங்கள் ஆயோஜிதாக தீர்மானம் பண்ணி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. துருவ நட்சத்திரத்தை சென்டராக்கி வச்சுண்டு அதாக்கும் இங்க துருவம் அவலம்பியா. துருவம் அப்படிங்கிற அந்த சென்டரா இருக்கிற ஸ்தம்பத்தை அவலம்பியா ஆசிரயிச்சுண்டு ஆக்கும் இதெல்லாம் சுற்றி கறங்கிறது. ஏவம் அப்படி ஆசிரயிச்சுண்டே வாயுனா வாயுவால உதீரியமானாக பிரேரணை செய்யப்பட்டு
വായുവിനാല് നന്നാ ഉന്തിത്തള്ളപ്പെട്ട് ആകൽപാന്തം കൽപ്പകാലം മുടിയറ വരയ്ക്കും, കൽപ്പകാലം ആരംഭിച്ചത് മുടിയറ വരയ്ക്കും. പരിചംക്രമന്തി, പരിചംക്രമന്തി, നന്നായിട്ട് ചുറ്റിക്കറങ്ങരുത്, ഗ്യാപ്പില്ലാതെക്ക്, ഒരു റെസ്റ്റ് എടുക്കാക്കി, ഇടതടവില്ലാതെക്ക് ചുറ്റിക്കറങ്ങരുത്. നഭസി യഥാ, ആകാശത്തിലെ എപ്പടിയാക്കുമോ മേഘ, മേഘങ്ങളും ശേന ஆதயஹ, பருந்து தொடங்கின பெரிய பெரிய பறவைகளும், சின்ன பறவைகள் ரொம்ப கம்மியான உயரத்தில் தான் பறக்கும், ரொம்ப ஹைட் ஆயிட்டு பறக்காது. அதனாலேயாக்கும் இங்க பருந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்தது. அப்ப மேகங்களும் மேக சேன ஆதயஹ, மேக கூட்டங்களும், சேன சொன்ன பருந்து, பருந்து ஆதயஹ தொடங்கின பெரிய பெரிய பறவைகளும், வாயுவசாக காற்றோடு கதிக்கு தகுந்த மாதிரி, கர்ம சாரதயஹ கர்மம் அப்படிங்கிற தேரோட்டியோடு கூடின அவ கர்மவினைகளுக்கு தகுந்த மாதிரி பரிவர்த்தந்தே நன்னா சுற்றி கரங்கற. இங்க வாயுவசாது அப்படின்னு சொல்லப்பட்டது, ஆராலையும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காத்தது அப்படின்னு அர்த்தம். விதிவசால் அப்படின்னு அர்த்தம். கர்மசாரதயா கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி, டிசைடு செய்யப்படுறது, தீர்மானம் செய்யப்படுறது. வானத்துல பருந்து ஹைட்ல பறக்கிறது அப்படின்னா அந்த பருந்தோடு கர்மவினைக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் பருந்து பறக்கிறது. பருந்தோடு கர்மவினைக்கு தகுந்த மாதிரி பருந்து எത്ര ஹைட்ல எത്ര தூரம் போனம் அப்படின்னு அது விதிபடி சுயமாயிட்டு தீர்மானம் பண்ணி செய்யறது. ஏவம் இதே மாதிரியே தான் ஜோதிர்கணாக ஜோதிர்கோள கூட்டங்கள், பிரகிருதி புருஷ சம்யோகா பிரகிருதி புருஷ கூடிச்சேரலால பிரகிருதி அப்படிங்கிற மாயாசக்தியும் புருஷன் அப்படிங்கிற பரம்பொருளும் கூடி சேர்ந்து அனுகிரகீதாக ஜோதிர்கோளங்களை எல்லாம், ஜோதிர்கோளங்கள் எல்லாம் இப்படி அந்த பரம்பொருளால அனுகிரகிக்கப்பட்டு கர்ம நிர்மித கதயா ஜடஸ்வரூபமா இருக்கிற பிரகிருதியும் சைதன்ய ஸ்வரூபமா இருக்கிற பரம்பொருளும் கூடி சேர்ந்து, சிவன் சக்தியோடு கூடி சேர்ந்து அனுகிரகிச்சதால கர்ம வினைகளால, அதானது வாசனா குணங்களால நிச்சயிக்கப்பட்டவர்களாயிட்டு புவி ந பதந்தி பூமியில தொபகடீன்னு விழாதைக்கு இந்த நட்சத்திரங்களும் கிரகங்களும் எல்லாம் துருவ நட்சத்திரத்தை அழகா சுற்றி பிரதட்சிணம் வச்சுட்டே இருக்கு. அப்படி பிரதட்சிணம் வைக்கிற சமயத்துல அந்த நட்சத்திரங்களோ கிரகங்களோ ஒன்றும் பூமியில விழறதும் இல்லை. நாலாவது கத்தியபாகம். கேச்சன ஏதது ஜோதிஹி அநீகம் சிசுமார சம்ஸ்தானேன பகவதஹ வாசுதேவஸ்ய யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி. கேஜனைதஜ்ஜோதிரநீகம் சிசுமார சம்ஸ்தானேன பகவதோ வாசுதேவஸ்ய யோகதாரணாயாம் அனுவர்ணயந்தி. இந்த ஜோதிஷ் சக்கரத்தை துருவனுக்கு
நாலு பக்கத்திலையும் சுத்தின்னு இருக்கிற நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இன்க்ளூடாயிருக்கிற ஜோதிஷ் சக்கரத்தை பகவான் வாசுதேவனோடு யோகதாரண கர்மத்தில் உபயோகப்படுத்துறதுக்கு தகுந்த விதத்தில் ஒரு சிசுமாரத்தோடு ஷேப்பில் சங்கல்பிக்கப்படுறது, ஒரு முதலையோடு ஷேப்பில் சங்கல்பிக்கப்படுறது. கேச்சன ஒரு ചെലവ ஏதது இப்ப சொன்ன ஜோதிஹி அநீகம் ஜோதிரநீகம் ജ്യോതിർഗണ കൂട്ടങ്ങളെ ഭഗവതഃ ഭഗവാൻ വാസുദേവസ്യ വാസുദേവനോട് ശിശുമാര സംസ്ഥാനേന அந்த மகர மത്സ്യத்தோடு ஷேப்பில் கேலக்சியில் ஸ்திதி பண்ணிண்டு பகவான் வாசுதேவனோடு அந்த கேலக்சியோடு மகர மത്സ്യ ஷேப்பில் இருக்கிற கேலக்சி ரூபத்தில் ஸ்திதி பண்ணுறதே அது பகவான் வாசுதேவனோடு யோகதாரணாயாம் யோகமாயையால ஸ்திதி பண்ணுறது அப்படின்னு அனுவர்ணயந்தி சொல்லப்படுறது. ஜலத்தில் வாழற ஜலஜீவியாக்கும் மகர மത്സ്യം. இங்கே அது முதலையோடு ஆகிருதியில் இருக்கிறதாயிட்டாக்கும் சொல்லப்படுறது. ஒரு செலவா இப்ப சொன்ன அந்த ஜோதிர்கண கூட்டங்களை முதலையோடு ஷேப்பில் சங்கல்பிக்கிறா. பகவான் வாசுதேவனோடு ശിശുമാര സംസ്ഥാനേന മകര മത്സ്യത്തോട് ഷേപ്പിൽ அந்த கேலக்சி இருக்கிறதாயிட்டு அனுவர்ணயந்தி ஒரு செலவா சொல்லறா. பகவானோடு அந்த யோக மாயையால அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லறா. அஞ்சாவது கத்தியபாகம். யஸ்ய புச்சாக்ரே அவாக்ய சிரசஹ குண்டலீபூத தேஹஸ்ய த்ருவ உபகல்பிதஹ தஸ்ய லாங்கூலே பிரஜாபதிஹ அக்னிஹ இந்திரஹ தர்ம இதே புச்சமூலே தாதா விதாதா ச கட்யாம் சப்தர்ஷயஹ தஸ்ய தட்சிணாவர்த்த குண்டலீபூத சரீரஸ்ய யானி உதகயனானி தட்சிண பார்ஷ்வேது நட்சத்ராணி உபகல்பயந்தி தட்சிணாயனானி து சௌவ்யே யதா சிசுமாரஸ்ய குண்டலாபோக சந்நிவேஷஸ்ய பார்ஷ்வயோஹ உபயோஹ அபி அவயவாஹ சமசங்யாஹ பவந்தி पृष्ठे तु अजवीदि आकाशगङ्गा च उतरतः यस्य पुच्छाग्रे वाक्य शिरसकुण्डलीभूतदेहस्य ध्रुव उपकल्पितस्तस्य लाङ्गूले प्रजापतिरग्निरिन्द्रो धर्म इति पुच्छमूले दादा विदादा च कड्यां सप्तर्षयस्तस्य
दक्षिणावर्तकुण्डलीभूतशरीरस्य यानि उदगयनानि दक्षिणपार्श्वेदु नक्षत्राण्युपकल्पयन्ति दक्षिणायनानि तु सव्ये यदा शिशुमारस्य कुण्डलाभोगसन्निवेशस्य पार्श्वयोरुभयोरप्यवयवाः समसंज्ञा भवन्ति पृष्ठे त्वजवीदि आकाशगङ्गाजोदरदः തലയെ കീഴ്ക്കാക്കിയിട്ട് വളച്ചു പിടിച്ച ശരീരത്തോടു കൂടിയിട്ട് കിടക്കற அந்த மகர மത്സ്യத்தோடு வாலோடு அറ്റத்திலேயாയിട്ട് ധ്രുവനെ സങ്കല്പിക്കപ്പെട്ടിருக்கு. வாலோடு மிச்சம் இருக்கிற பாகத்துல கஷ்யபன், அக்னி, இந்திரன், தர்மன் இப்படியெல்லாம் இருக்கிறவாளும் வாலோடு அந்த மூலஸ்தானத்துல கடையில தாதா விதாதா இப்படி இருக்கிற தேவர்களும் கடி பிரதேசத்துல சப்த ரிஷிகளும் ஆக்டிவேட் பண்றா. உடலோடு வலது பாகத்திலே ஆயிட்டு அந்த மகர மത്സ്യத்தோடு உடலோடு வலது பாகத்திலே ஆயிட்டு உத்தராயண நட்சத்திரங்களும் இடது பாகத்திலே ஆயிட்டு தட்சிணாயன நட்சத்திரங்களும் ஸ்திதி பண்றது. குண்டலம் மாதிரி விருத்தாகாரத்துல இருக்கிற அந்த சிசுமார சரீரத்தோடு ரெண்டு பக்கங்களிலையும் நட்சத்திர சங்கியகள் அப்படிங்கிறது ஈக்குவல் ஆக்கும். அந்த சிசுமார சரீரத்தோடு உதரத்தில சொர்ணதியாயிருக்கிற சொர்க்காநதியாயிருக்கிற கங்கையும் பிருஷ்டபாகத்துல அஜவீதியும் ஸ்திதி பண்ணறது. யஸ்யா சிம்சுமார ரூபத்தில் இருக்கிற ஜலஜீவியாயிருக்கிற முதலையாயிருக்கிற மகர மത്സ്യத்தோடு ஷேப்பில் இருக்கிற அந்த கேலக்சியோடு புச்சாக்ரே வாலோடு அச்சத்துல அவாக்கிய சிரசகா அந்த முதலைய தலகீழாயிட்டு இருக்கிற பொசிஷனில அந்த முதலையோடு சிரசு முதலைய தலகீழாயிட்டு நிப்பாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொசிஷனில அந்த மகர மത്സ്യத்தோடு சிரசு. குண்டலீபூத தேஹஸ்யா തലകീഴായിട്ട് വാല് മേൽപ്പക്കമായിട്ട് വേണം ഇത് സങ്കല്പിக்கிறதுக்கு. വട്ടം ചുറ്റിക്കിടக்கிற அந்த முதலைய സങ്കല്പിക്കണം. മൂന്നര ചുറ്റായിട്ട് இருக்கிற குண்டலினி சக்தி மாதிரி அதாக்கும் இங்க குண்டலீபூத தேஹஸ்யா அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிற அந்த முதலையோடு வாலோடு அச்சத்துல ധ്രുവ உபகல்பிதா ധ്രുவமண்டலம் அப்படிங்கிறது கல்பிக்கப்பட்டிருக்கு, தீர்மானிக்கப்பட்டிருக்கு. தஸ்யா அந்த லாங்கூலே அந்த முதலையோடு வாலில என்னவாக்கும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா பிரஜாபதி கஷ்யப பிரஜாபதி, அக்னி, இந்திரன், தர்மதேவன் இப்படியெல்லாம் இருக்கிற லோகபாலர்களை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. புச்சமூலே சரீரத்திலேருந்து அந்த வால் தொடங்குற வால் ஆரம்பிக்கிற ஸ்தானத்தில் தாதா விதாதா தாதாவும் விதாதாவும் இருக்கா. பிரம்மா விஷ்ணு இவாளெல்லாம் அங்க இருக்கா. கட்யாம் இடுப்பு பிரதேசத்துல சப்த ரிஷயா சப்த ரிஷிகள் இருக்கா. தஸ்யா
சப்த ரிஷிகளோடு தட்சிணாவர்த்த அந்த பிரதட்சிணமாயிட்டு வர குண்டலீபூத சரீரஸ்யா குண்டலினி பாகத்தில் சுற்றி கிடக்கிற அந்த வால் பாகங்களில் யானி உதகயனானி உத்தராயண பாகத்தில் அந்த வடக்கு பாகத்தில் மூவ் செய்கிற நட்சத்திராணி நட்சத்திர கூட்டங்கள் தட்சிண பார்ஷ்வேது உபகல்பயந்தி இடது பாகத்திலையும் வலது பாகத்திலையும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. தட்சிணாயனானி நட்சத்திராணி தட்சிண பாகங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை சவ்யம் இடது பார்ஷ்வேது பாகத்திலையும் உபகல்பயந்தி தீர்மானிக்கப்பட்டிருக்கு தீர்ச்சப்படுத்தி இருக்கு. எதா எப்படியாக்குமோ சிசுமாரஸ்யா ஜலஜீவியான மகர மത്സ്യത്തോട് குண்டலாபோக சன்னிவேஷஸ்யா குண்டலாகிருதியில சரீரத்தை பிரவேசிப்பிச்சிருக்கிற அந்த மகர மത്സ്യത്തോട് பார்ஷ்வயோஹோ ரெண்டு பாகத்திலையும் உபயோகோ அபி ரெண்டு பாகங்களிலையும் கூடியும் அவயவாக அவயவங்கள் அந்த மகர மത്സ്യത്തോട് அவயவங்கள் சமசங்கியாக ஈக்குவல் சங்கையாயிட்டு பவந்தி பவிக்கிறது. ஒரே மாதிரி ரெண்டு பாகத்திலையும் அவயவங்கள் இருக்கு. ரெண்டு பாகத்திலையும் ஒரே மாதிரி ഓരോ കൈകൾ ഒരേ மாதிரி ഓരോ കാലുകൾ ഒരേ மாதிரி ഓരോ காதுகள் இப்படின்னு பிருஷ்டேது பின்புறம் அப்படிங்கிறதுல ஆகட்டும் அஜவீதி அஜவீதியும் ஆகாஷ கங்காஜா ஆகாஷ கங்கையும் உத்தரதஹா உதரபாகவும் ஆக்கும். அந்த மகர மത്സ്യத்தோடு உதரத்துல சொர்க்கங்கையும் பிருஷ்டபாகத்துல அஜவீதியும் ஆக்கும் உள்ளது.